இந்த 10 நாள் நடந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, இந்த சிச்சுவேஷன் மேலே காரணமாக நம்ம சொல்லவே கூடாது. அதுவாக அமையும். அப்படி இல்லை, இது மக்களோட இருக்க வேண்டிய நேரம், பாதிக்கப்பட்ட மக்கள் வீட்டில் இருக்க வேண்டிய நேரம். உங்களை நாள் அனுப்பலை, நான் வேணால் எங்கள் செல்ஃபோனை ட்ரேஸ் பண்ணி பாருங்கள், நான் அங்கே தான் இருந்தேன். கருடன் படத்தில் கடைசியாக சசிகுமாரை கொலை பண்ணுற சீன்லேயே அதெல்லாம் காட்டிட்டாங்க. போய் லாட்ஜ் திண்டுக்கல் ரூம் போட்டு லாட்ஜ் இங்கேயே ஃபோனை வச்சுட்டு போயிட்டு வரலாம். இதெல்லாம் பல படத்தில் பார்த்துட்டோம். இதெல்லாம் ஒரு எவிடன்ஸாக கொண்டு வரவே முடியாது. அதாவது நீங்கள் இது எப்போ பேசணுன்றது ஒன்று இருக்குது. நீங்கள் நீங்கள் அடுத்த நாள் உங்களை விடலைன்னா அடுத்த நாள் போங்க, இல்லை அதுக்கு அடுத்த நாள் போங்க. ஆதவர்ஜுனா சொல்கிறார், நாங்கள் கரூர் வெளியே தான் இருந்தோம், நாங்கள் எங்களை உள்ள மாவட்டத்துக்குள்ளே வர வேண்டான்ற மாதிரி சொன்னாங்க. சரி, அது உண்மையாகவே இருக்கட்டும், உண்மையாகவே இருக்கட்டும். அன்றைக்கி தான் உங்களால் நடந்திருக்கு, காவல்துறை எந்த ஸ்டாண்ட் எடுத்துருக்கலாம். அடுத்த நாள் எல்லா அரசியல் கட்சியின் தலைவர்களும் போனாங்கல்ல, நீங்கள் போக வேண்டியதானே? உங்களை தேடுறாங்க, மாவட்ட நிர்வாகிகளை அனுப்ப வேண்டியதானே? உங்கள் கட்சி சார்பாக நாங்கள் எங்களால் ஒரே நீங்கள் ஒன்றும் இல்லைங்க. இப்போ நான் தாவேக்கா, நான் பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு என்னால் முடிஞ்சது இன்றைக்கி ஒரு குடும்பத்துக்கும் 10,000 நான் கொடுக்குறேன், இப்போதைக்கு மருத்துவ செலவு வச்சுக்கிட்டோம். என் கட்சி தலைமை மீதி பணத்தை மீதி என்னன்றதை அவங்க முடிவு பண்ணுவாங்க, இப்போதைக்கு என்னால் முடிஞ்ச கொடுக்குறேன்னு ஒரு நிர்வாகி போனால் காவல்துறை அனுமதிக்காதுன்னு நினைக்கிறீங்களா? போகலாம், அதில் ஒன்றும் சிக்கல். ஏன் போகலை? 10 நாள் ஏன் போகல? நாள் உங்களை அனுப்பல, ரெண்டாவது நாள் போகல. அதுக்குமே அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆதவர்ஜுனா பேசுனதுல தான் நான் எல்லாத்தையும் மேற்கோள் காமிச்சு பேசுறேன். அதுல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நாங்க ஒரு சீசன்டு பொலிட்டீஷியன் கிடையாது, நாங்களும் சாதாரண மனுஷங்க தான், அந்த ட்ராமா எங்களுக்கும் இருக்கும், அதுல இருந்து ரெக்கவர் ஆகி வர்றது கொஞ்சம் நாள் ஆச்சு அப்படின்னு அவர் சொல்றாரு. அது ஒரு ரீசனா நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாதுன்னு கேட்குறேன். நான் இது மறுபடியும் இன்னொன்று சொல்றேன். குழந்தை இழந்தாங்கல்ல அம்மா, 3வது நாள் ப்ரெஸ் மீட் தராங்க. மனைவி இழந்த கணவர் 3வது நாள் ப்ரெஸ் மீட் தராங்க. ஒரே குடும்பத்தில் 3 பேர் இறந்தவங்க அடுத்த நாளே ப்ரெஸ் மீட் தராங்க. ஒரே ஊருக்குள்ளே 3 பேர் இறந்துருக்காங்க, அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க 3 நாள் கழித்து ப்ரெஸ் மீட் தராங்க, அறிவுரை சொல்கிறாங்க. பாதிக்கப்பட்டவர்களே இயல்பு நிலைக்கு ஓரளவுக்கு வெளியில் வந்துட்டாங்க இல்லைங்களா? ஒரு ஆழ்ந்த இரங்கல் போஸ்ட்டு 2 நாள் கழித்து போட்ட நீங்கள் 10 நாளாக நான் துயரத்தில் இருந்தேன் அப்படிங்கிறத எப்படி நம்புறது?